Hi friends, welcome back to my channel Queen's Kaivannam Tamil. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு லஞ்ச் மெனு தான் பண்ண போறோம். ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு ஆனா நல்ல ஒரு டேஸ்டியான லஞ்ச் மெனு. முள்ளங்கி போட்டு ஒரு மோர் குழம்பு பண்ணிட்டு மொச்சக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு பொரியல் பண்ண போறோம். இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மோர் குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். மோர் குழம்புக்கு ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். மோர் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெய் எதாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசி, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இது கொஞ்சமாக வறுபட்டு வரும்போதே ஒரு துண்டளவு இஞ்சி தோல் சீவி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், நான் இன்னைக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கிறேன். பருப்பும் அரிசியும் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இந்த பருப்பும் அரிசியும் ஆறுறதுக்குள் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே இந்த பருப்பும் அரிசியும் நல்லா ஊறியும் வந்துடும். நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் போது நல்லா பேஸ்ட்டாக அரைக்க முடியும். அதுக்காக தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறது. நம்ம முள்ளங்கி போட்டு மோர் குழம்பு வைக்க போகிறோம். அதனால் முள்ளங்கியை ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். அதே பேனில் 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த முள்ளங்கிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் போட்டுட்டு இந்த முள்ளங்கியை தோல் சீவி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க பருப்பு நல்லா ஆறிடுச்சு. அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டு கூடயே கெட்டியான தயிர் 1 கப் அளவு எடுத்திருக்கேன். இந்த தயிரை அந்த மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துட்டு இந்த மோர் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், இதை சேர்த்துட்டு மிக்சியில் விப்பர் பட்டனில் நம்ம ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தா அந்த மசாலா, தயிர், உப்பு இது எல்லாமே கலந்து ரெடி ஆயிடுச்சு. ஏற்கனவே வேக வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த முள்ளங்கிலேயே நம்ம இந்த மோரை ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம இந்த மோர் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். இதை நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக அந்த நுரக்கட்டி வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா நடுவில் மட்டும் அந்த சூடாகி வருது. நான் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் மோர் குழம்புக்கு இப்போ தாளிச்சிக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நான் தாளிக்கிறதுக்கும் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக பெருங்காயம், இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே அந்த மோர் குழம்புல சேர்த்துடலாம். நம்ம மோர் குழம்பு செய்யும் போது ஒரு 2 டிப் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மோர் குழம்பை நம்ம நல்லா கொதிக்க வைக்கக்கூடாது. அப்படி கொதிக்க வச்சோம் அப்படின்னா அந்த மோர் எல்லாம் திரிஞ்சு போயிடும். நுரக்கட்டி, நம்ம ரசம் எப்படி நுரக்கட்டி வந்தோடனே கேஸ் ஆஃப் பண்ணிடுறோமோ அந்த மாதிரி தான் இதை பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு நம்ம இந்த மாதிரி தாளித்து எல்லாம் ரெடி பண்ண உடனே அதை வேற பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடணும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த சூட்டோடையே இருந்ததுன்னா அந்த மோர் குழம்பு நீர்த்து போன மாதிரி ஆயிடும். அதனால நம்ம வேற பாத்திரத்துக்கு உடனே மாற்றி வச்சிடணும். இது 2 டிப்பும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அந்த மோர் குழம்பு நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் நல்லா இருக்கும் நம்மளுக்கு. அடுத்ததாக மொச்சக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு பொரியல் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு தாளிச்சிக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5-6 பல் அளவு பூண்டு, ஒரு துண்டு அளவு இஞ்சி, ஒரு தக்காளியை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின உடனே இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள், அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மசாலா நல்லா வதங்கிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா அந்த மசாலாவை வதங்க விட்டுடலாம்.
இந்த மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய மொச்சக்காய் வச்சுருக்கேன். அது கூடயே ஒரு உருளைக்கிழங்கை தோடு சீவிட்டு க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மொச்சக்காயும் உருளைக்கிழங்குக்கும் அது முழுகிற அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். இந்த உருளைக்கிழங்கும் வேகணும், மொச்சக்காயும் வேகணும். நடுவில் ஓப்பன் பண்ணி நம்ம கலந்து விட்டுக்கலாம், இல்லை அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த உருளைக்கிழங்கு வேகணும், அதனால் மூடி வச்சுக்கிறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா மொச்சக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடுச்சு, அந்த மொச்சக்காயும் வெந்துடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு அந்த பொரியலில். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ பார்த்தோன்னா ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் இந்த லஞ்ச் மெனு, ஆனால் நல்ல ஒரு டேஸ்டியான லஞ்ச் மெனு. ஒயிட் ரைஸு, மொச்சக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு பொரியல், முள்ளங்கி போட்டு ஒரு மோர் குழம்பு. இது வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும். இந்த மோர் குழம்பும் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பச்சை மிளகா காரத்தோட அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ, பாய் பாய்.